ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் காசிப் யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நடிகை சாய் பல்லவி அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் அவங்களுடைய தொப்புளோட ஆரம்பிப்போம். சூப்பராக அவங்களுடைய இதெல்லாம் வந்து ஏஐலாம் கிடையாதுங்க. அவங்க படத்தில் அவங்க ஆடின டான்ஸ் மூலமாக அவங்க போட்ட ட்ரெஸ் காஸ்டியூமில் விலகின ஷோ தான் அது. சாய் பல்லவியும் வந்து தொப்புள் காட்டியிருக்காங்க அப்படின்றத அங்கே ஒரு குத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ மெயின் பிக்சருக்கு வரும். இந்த நடிகையை பஞ்சர் ஆக்கிட்டாங்க பாலிவுட்டில். ஸோ இந்த 3 பொண்டாட்டிக்காரர் கூட சேர்ந்ததன் விளைவு இதுதான் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஸோ பெரிய பெரிய பட வாய்ப்புகள் வருதே அப்படின்னு சொல்லி சாய் பல்லவி ஒரு நிமிஷம் எதையும் யோசிக்காமல் பாலிவுட்டுக்கு பறந்து சென்ற நிலையில் அங்கே உள்ள நெப்போட்டிசம் குரூப், பாலிவுட்டில் ரொம்ப டேஞ்சரான குரூப் வந்து நெப்போட்டிசம் இல்லையா, அதை பற்றி அம்மனிக்கு பெருசாக தெரியல போல். அதனால் மொத்தமாக டேமேஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்றது தான் வந்து கிசுகிசுவாக இருக்குது. ஸோ ஏற்கனவே அந்த 3 பொண்டாட்டிக்காரர் எதை தொட்டாலும் உருப்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு வரக்கூடிய நிலையில் இந்த நடிகை அவரை நம்பி சிக்கி சின்னாமிட்டமாயிட்டாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு பேச்சு. ஸோ அந்த 3 பொண்டாட்டிக்காரர் யார் தெரியுமா? அமீர் கான். ஸோ இந்த ராமாயணம் படத்தில் வந்து ஆக்சுவலாக அவங்கள புக் பண்ணி படம் நடந்துகிட்ருக்கு. அது வந்து ஒரு பெரிய படம் அப்படின்றதால சில வருஷங்கள் ஆகும் முடியறதுக்கு. ஸோ இந்த வருஷத்தோடைய எண்டில் படம் ரிலீஸ் ஆகிற அப்படின்ற பேச்சு இருக்குது. ஸோ இந்த நடிகையோடைய போர்ஷனும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஸோ எடுத்த எடுப்புலேயே வந்து பெரிய பட்ஜெட், அதாவது பெரிய படத்தில் ரிலீஸ் ஆகி அது முதல் படமாக பாலிவுட்டில் ரிலீஸ் ஆச்சுன்னா சாய் பல்லவியை கடவுள் மாதிரி எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்கேஸ் அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அந்த படம் ஹிட் ஆகக்கூடிய நிலைமையில தான் இருக்குன்ற மாதிரி பேச்சுகள் இருக்குது. ஏற்கனவே எடுத்த ராமாயணம் எல்லாம் ஒரு டிசாஸ்டர் மாதிரி இருக்கிறதால இப்போ எடுக்கக்கூடிய சாய் பல்லவி அந்த ரன்பீர் கபூர் சேர்ந்து எடுக்கிறாங்க இல்லையா, இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் படமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ற பேச்சு இருக்குது. ஸோ இதனால் இந்த ஓப்பனிங் கொடுத்தா நடிகையை வந்து ஒரு பெரிய கடவுள் ரேஞ்சுக்கு ஆக்கிடுவாங்க, இமேஜ் கூடிடும், இதனால் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாலிவுட்டில் இருக்கக்கூடிய நெப்போட்டிசம் கேங் என்ன பண்ணியிருக்கு, அது நடக்க விடாமல் அந்த ஒரு டம்மியான ஒரு கதை, அந்த கதை வந்து அவசரமாக எழுதிருக்கிறாங்க. அது ஏன் இந்த நடிகையை நடித்தாங்க அப்படின்றது தெரியல. ஏக் தின் அப்படின்ற ஒரு படம் பாலிவுட்டில் ரிலீஸ் ஆச்சு, நிறைய பேருக்கு தெரியாது, அட்டர் ஃப்ளாப் ஆன படம். அமீர் கான் 3 பொண்டாட்டிக்காரருடைய அந்த கதை ப்ரொடியூஸும் எல்லாமே. ஸோ அந்த ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்துலையும் நடிச்சிட்டாங்க. ஸோ பாலிவுட்டில் வாய்ப்புகள் நிறைய வருது அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து ஆசைப்பட்டு நடிச்சிட்டாங்க, பணமும் நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த நெப்போட்டிசம் கேங் எல்லாமே வந்து அந்த நடிகைகள் இவருடைய வரவு பிடிக்காமல் பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே வந்து இந்த படத்தில் எப்படியாச்சும் நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அந்த கதை பிடிச்சி நடித்தாங்களா என்ன கதைன்னு தெரில. அந்த படம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு, படமும் வந்து மொக்க. ஸோ இவங்க நடித்த போர்ஷனை நம்ம இவங்களுடைய நடிப்பு எதுவும் குறை சொல்ல முடியாது. பட் ஸ்டில் படம் வந்து ஓவராலாக வந்து கனெக்ட் ஆகணும் இல்லையா, அதனால் கனெக்ட் ஆகலை, படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஃப்ளாப் ஆகணும் அப்படின்றதுக்காகவே எல்லாருமே பிளான் பண்ணி எடுத்த படம் மாதிரி தான் வந்து இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதன் மூலமாக இவங்களுடைய அந்த இமேஜ் இப்போ டோட்டலாக டேமேஜ் ஆயிருக்கு. பெரிய சவுத்தில் பெரிய ஹிட் நடிகை அந்த நடிகை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, இப்போ வந்து இவ்வளோ மொக்க படத்தில் நடிக்கிறீங்க, முதல் படமே வந்து பார்த்து நடிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நெப்போட்டிசம் கேங்கு மறைமுகமாக பிஆர்ஓக்கள் மூலமாக இந்த நடிகை நம்ம சாய் பல்லவியை அந்த மட்டம் தட்டுற வேலையை வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ராமாயணம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட நடிகைக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பெரிய ஒரு மரியாதையும் வரவேற்பும் வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஒரு நல்ல நடிகை, நல்லா நடிக்கக்கூடிய நடிகை அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பேரும் மரியாதையும் வந்து கொடுத்தாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ வந்து இந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் அந்த அந்த செட்லேயே அவங்களுக்கு பெருசாக மரியாதை இல்லை அப்படின்ற மாதிரியானதான் இருக்குது. முதல் படமே தோல்வி அப்படின்றதால அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் யாருமே கதை சொல்ல வர மாட்றாங்க, இந்த நடிகை சீண்ட கூட மாட்றாங்க. ஸோ இந்த புராண படை செட்டிலும் ராமாயணம் செட்டிலும் நடிகை இது நாள் வரை இருந்த மதிப்பே போயிடுச்சு அப்படின்ற அந்த ஒரு படம் ஃப்ளாப் தான் காரணம். அப்படின்னா இவன் நெப்போட்டிசம்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய மனதளவில் இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க இந்த பக்கம் இருக்கவே கூடாது, எங்களுடைய அப்போல்லாம் நாங்கள் இவ்வளோ நாள் இங்கே இருந்ததுக்கு என்ன மரியாதை, சவுத்துலேருந்து ஒரு நடிகை வந்து ஃபேமஸாக ஹிட் ஆகிட்டு போயிட்டா நாங்கள் என்ன விரல் சூப்பிட்டு போகிறதா அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. ஐயோ இவங்களாம் ரொம்ப டேஞ்சர் போலுக்குதே இல்லை, சவுத்துலேருந்து போனால் வந்து செஞ்சுருவாங்க போல். ஸோ நடிகையை இந்த மாதிரி பஞ்சர் பண்ணி அமுச்சு விட்டாங்க. அந்த ராமாயண படம் ஹிட் ஆச்சதுக்கப்புறமும் வந்து இவங்களுக்கு பட வாய்ப்பு வரும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் எடுங்க.